ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று அஷ்டமி நவமி சேர்ந்த நாள். எந்த சுப காரியங்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பகல் பொழுது வரையிலே 12:38 வரையிலே அஷ்டமி திதி, அதன் மேல் நவமி, அஷ்டமி நவமியும் சேர்ந்த நாள். சுப காரியங்கள் பொதுவாக தவித்து கொள்ளுவது, இறை வழிபாடுகள் ஈடுபடுவது. இப்பொழுது இந்த கத்திரி வெயில் காண்டாபனம் என்கின்ற அக்னி நாள் நேற்றைய தினம் ஆரம்பமானது. இந்த அக்னி நாள் காலத்தில், இந்த காண்டாபன காலத்திலே நாம் முடிந்த வரையிலே ஏனையோருக்கு தர்மங்கள் செய்கின்ற வகையிலே நீர்மோர் தானம் செய்யலாம். தண்ணீர் பந்தல் வைத்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சகல ஜீவராசிகளுக்கும், ஆடு மாடு போன்ற வாயில்லாத ஜீவன்களுக்கும் நாம் இந்த காண்டாவன காலத்திலே, இப்போ நமக்கு வெயில் அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை என்றால் நாம் பிறரிடத்திலே கேட்டாவது வாங்கலாம். இந்த வாயில்லாத ஜீவன்கள் யாரிடத்திலும் கேட்க முடியாது. இந்த காலத்திலே நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலே கூட தண்ணீர் வற்றி இருக்கும். எனவே இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு அவரவர் முன்னைய காலத்திலே எல்லாம் இந்த வீட்டு வாசலிலே ஒரு வாளியிலே தண்ணீர் வைத்து கொள்வார்கள். அதில் தெருவிலே போகின்ற வருகின்ற பசுக்கள், ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் குடித்துட்டு போவதற்கு. அவ்வாறு முடிந்தவர்கள் நாம் அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கு சிறந்த காலம் இந்த கத்திரி வெயில் என்கின்ற அக்னி நாள் காலம். அவ்வாறு இந்த நாட்களிலே நாம் இவ்வாறு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே, ஒரு வாயில்லாத ஜீவன் இது ஒரு தர்மம். இதைத்தான் திருமூலர் அழகா சொன்னார். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை. இந்த தர்மம் செய்வதற்கு மிகவும் எளிமையும் சிறப்பும் கொண்டது. இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு நாம் ஒருபடி உணவை கொடுப்பது, தாகத்துக்கு தண்ணீரை கொடுப்பது, இதுவும் ஒரு தர்மம். இது காசு பணம் செலவில்லாதது. வீட்டிலே கிணத்திலே உள்ள தண்ணீரை அல்லது பைப்பிலே வருகின்ற தண்ணீரை பிடித்து ஒரு பாத்திரத்திலே கொண்டு போய் வைத்தால் அது ஒரு பெரிய தர்மமாகிறதாம். 5% செலவில்லாமல் நாம் செய்கின்ற தர்மம். இந்த தர்மம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கக்கூடியது. இந்த தர்ம சிந்தனைகள் நமக்கும் வர வேண்டும். அதேபோல் எதிர்கால சந்ததி பிள்ளைகளுக்கு இவற்றை நாம் பழக்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை இவ்வாறு சொல்ல வேண்டும். இந்த வெயில் காலத்திலே
இந்த ஆடு மாடு பசுக்களுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு தனி எடுத்து வையுங்கள், காலை மாலை வேளையிலே தண்ணீர் அதிலே வைத்தால் அது ஒரு தர்மமாகிறது என்ற நல்ல சிந்தனையெல்லாம் நமக்கு வருகின்ற பொழுதிலும் வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையில் அமைந்திருக்கின்றதாகிய இந்த சிறப்பான நாட்களிலே இந்த கத்திரி வெயில் காண்டாவனம் என்று போற்றுகின்ற அக்னி நாளிலே நாமும் இந்த சிறந்த தர்ம காரியங்கள் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.